என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பேச்சுக்களை அவர்களுடைய உபன்யாசம் அளவுக்கு நம்ம வந்து விரிவாக பேசுகிறதுக்கு இன்றைக்கி டைம் கிடையாது. ஆனால் இந்த கிருஷ்ண ஜெயந்தி ஃபங்க்ஷனை சிறப்பித்து கொடுக்கறதுக்கு அவரை பற்றி நம்ம எதுக்காக வந்து அவருடைய நாம மகிமையை பற்றியும் அவரை வந்து எப்படி நம்ம வந்து வழிபாடு செய்யணும், அதனால் என்ன நன்மைகள், த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறத அது தமிழ் அப்படின்னு சொல்ல தெரியல எனக்கு. அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை பற்றி பேசணும். இந்த புத்தகத்தை வந்து எழுதினவரை வந்து என்னால் இந்த ஜென்மத்துக்கு மறக்க முடியாது. ஏன்னா திரு சிவன் சாரை எனக்கு கிட்டத்தட்ட 7 வருஷமாக தான் தெரியும். சிவன் சார் வந்து அழகாக ஜோக்கெல்லாம் எழுதிட்டுருப்பார். அடிக்கடி வந்து மெயில் அனுப்புவார், ஜோக்கெல்லாம் அனுப்புவார், சின்ன சின்ன குட்டி கதைகள்லாம் அனுப்புவார். நான் வந்து எனக்கு கிருஷ்ண பக்தியில் ஒரு 5-6 வருஷமாக ஈடுபாடு வந்து அவர்கிட்ட வந்து நான் இஸ்கானெல்லாம் போயிட்டு இருப்பேன். கிருஷ்ணர் கோயில் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் வந்து மனசு கொஞ்சம் ரொம்ப உடஞ்சி போகும். கிருஷ்ணர் அப்படின்னா தேடின்னு போவேன். ஒரு UIN கிருஷ்ணா அப்படின்னு ஒரு பிளாக் ஸ்பாட் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்தோம். அது கூட ஆரம்பித்து கொடுத்த ஒரு இளைஞர் அருண் கோபிநாத் கூட வந்திருந்தார். அவர் இப்போ தான் கிளம்பி வெளியில் எங்கேயோ போயிருக்கார். அந்த பிளாக் ஸ்பாட் அந்த வெப்சைட் ஆரம்பித்த உடனே சிவன் சார்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், சிவன் சார் நீங்கள் வந்து நிறையா ஜோக்கு, நிறையா குட்டி குட்டி கதைகள்லாம் அனுப்பிச்சுருக்கீங்களே, சோஷியலி வேலிட், சோஷியலி ரியலிஸ்டிக் ஸ்டோரிஸ்லாம் அனுப்பிச்சுருக்கீங்களே, நீங்கள் ஆன்மீக பண்ணினானா கிருஷ்ணருடைய கதைகள்லாம் நீங்கள் எழுதினா என்ன அப்படின்னு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி, 4 மாதம் இல்லை, நவம்பர் மாதம் 2012 அப்போ வந்து ஒரு கதை எழுதி அனுப்பிச்சார். கிருஷ்ணனுடைய கதை ஒன்று எழுதி அனுப்பிச்சோன்னா அமேசிங்காக இருந்தது. ஒரு குழந்தைகள் படிக்கிற அளவுக்கு எவ்வளோ அப்படியே ஒரு நீரோட மாதிரி அப்படி போயிட்டு இருக்கு அந்த கதை. எனக்கு மெயிலில் அனுப்பிச்சார். அதை தூக்கி பிளாகில் போட்டோம். அது கிட்டத்தட்ட ஒரு 300-350 பேருக்கு டெய்லி போயிட்டு இருந்தது. அந்த வெப்சைட்டோட அந்த கதைகள் எல்லாமே போயிட்டு இருந்தது. கதையை படித்து ஆரம்பித்த உடனே எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கு இந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 60 கதை 70 கதை அப்படிலாம் போக ஆரம்பிச்சது. அப்புறம் என்ன ஐடியா வந்ததுன்னா, ஒரு புத்தகமாக அது போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து நான் பிரிண்டிங் பப்ளிஷிங் லைனில் இருக்கேன், புத்தகமாக போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. அப்போ வந்து ஒரு ஃபீலர் விட்டு பார்த்தோம், எப்படி இருக்குது எல்லோரையும் எப்படி ஃபீல் பண்ணுறான்னு சொல்லிட்டு அந்த பிளாக்லேயே மெயிலில் பண்ணி பார்த்தோம். ரொம்ப இம்மீடியட் ரெஸ்பான்ஸு. புக்காக போட்டால் நாங்கள் எவ்வளோ ப்ராஜெக்ட் காஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் 45,000 50,000 வரைக்கும் ஆகும். எக்ஸ்ட்ராவாக ஒரு 10% வச்சு 55,000 ருபீஸ்க்கு பட்ஜெட் போட்டு கொடுத்தோம். அந்த 55,000மே 4 பேர் வந்து டொனேட் பண்ணியிருக்கா சார். அது 4மே பேரை பார்த்தானா எல்லாமே கிருஷ்ணருடைய ரூபம் தான். ஒருத்தர் வெங்கடாச்சலம் அவர் வந்து கலியுகத்தில் கிருஷ்ணன் சொல்லுவார். திருப்பதியில் வெங்கடேச பெருமாள் வெங்கடாச்சலம் பண்ணினார். வரேன் வெங்கடாச்சலம் எங்கே கொடுத்தார். அப்புறம் SR கிருஷ்ணன் ஒருத்தர், SG கிருஷ்ணன் ஒருத்தர், சங்கர் மணி கிருஷ்ணன், 3 கிருஷ்ணன். இவர் 4 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 45,000 கொடுத்தா. யாருன்னே தெரியாது, கருப்பா சோப்பான்னு தெரியாது, உள்நாட்டில் இருக்காளா வெளிநாட்டில் இருக்காளா, வயசானவாளா இளைஞர்களா எதுவுமே தெரியாது, இந்த தேதி வரைக்கும் தெரியாது. அவங்க வந்து உடனே நான் பணம் அனுப்பிச்சிட்டா. நானும் என்னுடைய சிவன் அண்ட் சுந்தரம் ராமச்சந்திரனுங்கிற பேரில் ஒரு SB அக்கௌண்ட்டு HDFC பேங்க்கில் ஆரம்பித்து 45,000 அதில் போட்டு வச்சுட்டு இருந்தோம். பப்ளிக் ஃபண்டை வந்து இது மாதிரி இண்டிவிஜுவல் பேரில் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கணுமேனுட்டு ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் சேவா சொசைட்டி அப்படிங்கிற அக்கௌண்ட்டை ஆரம்பித்து இந்த 45,000 அதில் தூக்கி அதில் அந்த அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருந்தோம். அப்புறம் லாஸ்ட் மந்த்து இந்த புக்கு ப்ராஜெக்டை பண்ணணும், இது கிருஷ்ண ஜெயந்தியோட சிங்க்ரனைஸ் ஆகிற மாதிரி வரணும்னு சொல்லிட்டு அதை ஏற்பாடு பண்ணி இன்றைக்கி ஒரு புத்தக ரூபத்தில் அது வெளியில் வந்திருக்கு. அந்த புத்தகத்தை வெளியில் கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்த திரு JK சிவன் அவர்களை திரு சிவன் அவர்களை அழைக்கிறேன். திருமதி ஸ்ரீலதா குணசீலன் அவர்களை பற்றி தான் இப்போ பேசிகிட்டு இருந்தோம். அப்போ வரல, இப்போ வந்திருக்காங்க அந்த மேடம். ஸ்ரீலதா குணசீலன் பெரிய ஆன்மீக உபன்யாசகர்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து அவங்க வந்து இந்த 4000 திவ்ய பிரபந்தம் பெரிய வைஷ்ணவ பெரியவர்கள்ட்டெல்லாம் படித்த ஒரு 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 ஞானம் இருக்குது. வந்து PT சேஷாத்ரி, திருவல்லிக்கணி PT சேஷாத்ரி, திருவல்லிக்கணியில் PT சேஷாத்ரினா ஸ்ரீமதி MS சுப்புலட்சுமி வந்து மானசீக புத்திரன்னு கொண்டாடின அந்த PT சேஷாத்ரி அவங்கக்கிட்ட இவங்க வந்து தமிழ் வேதங்கள் எல்லாம் படித்தவங்க. ஸ்ரீலதா குணசீலன் ரொம்ப சிறந்த முறையில் சிறப்பான முறையில்
ஆன்மீக பணி ஆற்றி வராங்க. அவங்க வந்து நிறையா வந்து ஓல்டு ஏஜ் ஹோமுக்கெல்லாம் போயிட்டு எல்லாருக்கும் வந்து அந்த பக்தியை பரப்பணுங்கிற நோக்கத்தோட ஓல்டு ஏஜ் ஹோமுக்கெல்லாம் போயிட்டு ஆன்மீக கருத்துக்களை எல்லாம் பரப்பி வராங்க. அவங்க வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, எங்களுடைய சொசைட்டிக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதோடு நான் முடிச்சுக்கிறேன், என்னுடைய உரையை திரும்ப வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய வேலைகள்லாம் இருக்குது. அடுத்ததாக எங்களுடைய தலைவர், எங்களுடைய பிரசிடெண்ட் ஆஃப் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் சேவா சொசைட்டி ஸ்ரீமான் ஜே சுதர்ஷன் அவங்கள பேசுமாறு அழைக்கிறேன். அவர்கள் பேசினதுக்கப்புறம் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற மேஜர் சந்திரசேகர் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். அது முடிந்ததற்கப்புறம் அவங்க வரவேற்பு முடிந்ததுக்கப்புறம் அவங்க பேசி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அதாவது இந்த ஹோஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த ஹோஸ்ட் எஸ்கேஎஸ்எஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஃபாரம் தலைவர்கள் 2 பேரும் பேசினதுக்கப்புறம் உரகடம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமிகள் அவர்கள் தன்னுடைய அருள்வாசியை வணங்கி பேசுவார்கள் என்று கூறிக்கொண்டு ஸ்ரீமான் சுதர்சன் அவர்களை பேசுமாறு அழைக்கின்றேன். ಗೋಧೂಳಿ ಧೂಸರಿದ ಕೋಮಳ ಗೋಪವೇಷಂ ಗೋಧೂಳಿ ಧೂಸರಿದ ಕೋಮಳ ಗೋಪವೇಷಂ ಗೋಪಾಲಬಾಲಗ ಸದೈರನುಗಮ್ಯಮಾನಂ ನರನನನನಂ ಸಾಯಂ ತನೇ ಪ್ರತಿದಿನಂ ಪಶುಬಂಧನಾರ್ಥಂ ಸಾಯಂ ತನೇ ಪ್ರತಿದಿನಂ ಪಶುಬಂಧನಾರ್ಥಂ ಗಚ್ಚಂದಂ ಅಚ್ಯುತ ಶಿಶುಂ ಪ್ರಣತೋಸ್ಮಿ ನಿತ್ಯಂ ಪ್ರಣತೋಸ್ಮಿ ನಿತ್ಯಂ पुष्पसुगन्धसु मलयसमीरे पुष्पसुगन्धसु मलयसमीरे मुनिजनमानस यमुनातीरे मुनिजनमानस यमुनातीरे गायति वनमाली मधुरं गायति वनमाली मधुरं गायति वनमाली परमहंस हृदयोत्सवकारी परिपूरित मुरलीरवधारी गायति वनमाली मधुरं गायति वनमाली. வரவேற்புரை நல்குவதற்கு ஸ்ரீமான் சுதர்சன் அவர்களை தாய்மலர் கேட்டுக்கொள்கிறேன். நமஸ்காரம். இந்த ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பண சேவா சொசைட்டி சார்பில் உங்களை எல்லோரும் வரப்பேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இருந்து இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பிரமாதமாக நடத்தி கொடுக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். இந்த விஸ்வரூபனின் வாமமாலை கதைகள் சிவன் சாரை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. இந்த குழந்தைகளுக்கு மத்தியில் ஆன்மீகத்தை வளர்க்குறதுக்காக அருமையான கதைகள் அதில் எழுதியிருக்காரு. அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம லக்ஷ்மி நரசிம்ம சுவாமிகள்லாம் வந்திருக்காங்க. நீங்கள் எல்லாருமே இருந்து எல்லாம் நல்லா நடத்தி கொடுக்க வேண்டிய வணக்கம்.
சீனியர் சிட்டிசன்ஸ் ஃபாரம் நங்கநல்லூர் அமைப்பின் தலைவரான மேஜர் சந்திரசேகர் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். ஒரு சில சமயத்தில் வாழ்க்கையில் வாய்ப்புகள் கிடைப்பது என்பது அரிது, அரிதரிது வாய்ப்புகள் கிடைப்பது அரிது. அதுவும் இத்தகைய பெருமான்கள் முன்னணியில் நான் இருந்து எனக்கு தெரிஞ்ச தமிழில் தெய்வ பிரதமர்களையும் அவரையும் பேசுகிற நம்மளை போய் தமிழில் பேசுறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. பிறந்தது தமிழ்நாட்டில், வளர்ந்தது வடநாட்டில், வளர்வது தமிழ்நாட்டில். தமிழில் ஈடுபாடு உண்டு, தமிழில் ஈர்க்கப்பட்டேன், தமிழை பேச வேண்டும் என்ற ஆவாவினால் இங்கு வந்து அடைந்தேன். 40 வருடங்கள் வடநாட்டில் வளர்ந்தேன். வளர்ந்து விட்டு வந்து என்னை வா என்று அழைத்து கொண்டது இந்த தமிழகம். இந்த நேரத்தில் ஒன்று கூற விரும்புகிறேன். ஐயா கேளூர் ராமமூர்த்தி அவர்களே மன்னிக்க வேண்டும். ஒரு இடத்துல சொல்லுவான், தாயை பற்றி சொல்லும்போது இதற்குள்ள இயன்ற பொழுதிலும் பெருதுவைக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய், அது தாயாக இருக்கும்போது, அதாவது எங்களுடைய ஒரு அமைப்பின் இடைவிடாத தன்னுடைய உழைப்பை அளிக்கின்ற ஒரு சிவனுடைய விழா இது. இரவும் பகலும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற ஒரு அவாவினால் எழுதிய புத்தக வெளியீடு விழா. ஆகவே முதியோர்கள் எல்லோரும் சேர்ந்து இவ்விழாவை செவ்வன செய்ய வேண்டும் என்ற அவாவினால் இங்கு கூடியிருக்கின்றோம். பெருந்தகைகளே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, அறிவு செம்மல்களே, நீங்கள் எல்லோரும் வந்ததை பற்றி எனக்கு மிகவும் பெருமிதமாக இருக்கிறது. பூவோடு சேர்ந்த நார் மணக்குது ஐயா. இது நாராக தான் இருக்கும். நாரும் நாரா, நாறுகின்ற நாராக இல்லாமல் மணக்கின்ற நாராக மாறுகின்றது. நார் வாழை நார் பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து 10 மாதம் மூந்தால் நாரும். ஆனால் இந்த மாதிரி பூக்களோடு சேர்ந்தாக்க, அதுவும் எனது அருமை உடன்பிறவா சகோதரர் சிவனோடு சேர்ந்த உடன் அவர் எங்கேயோ இருக்கார், நான் எங்கேயோ இருக்கேன். கம்பேரிசன் கிடையாது. திஸ் கிவ்ஸ் மீ a real great pleasure. இந்த மூமெண்ட்டுக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சீனியர் சிட்டிசன் ஃபோரமில் எல்லோருடைய உள்ளே ஒளிந்திருக்கும், ஒவ்வொரு இடத்தில் ஒளிந்திருக்கும் அவர்களுடைய இயல்பான இயற்கையில் வந்த பலவிதமான ஆற்றல்களை வெளிக்கொணர வேண்டும் என்ற ஒரே ஒரு அவாவினால் இவ்வகையான விழாக்களில் நாங்கள் மனமோர்ந்து பங்கெடுத்து கொள்கிறோம். ஒரு லெட்டர் எழுத முடியாது ஐயா, எழுதி பாருங்க தெரியும். எழுத்துறதே விட்டுட்டோம், இப்பெல்லாம் கம்ப்யூட்டர் உலகம். அந்த நேரத்தில் 100 கதைகள் என்ன, 100 என்பது 1000 என்ன, எங்கிருந்தோ வந்த ஒரு செய்தியினால் உந்தப்பட்டு தள்ளப்பட்டு செய்கின்றதை இவ்விழாவிற்கு செய்ய வேண்டும் என்று, அதுவும் கோகுலத்தில் பிறந்த கிருஷ்ணனை நினைவு கூறும்போது எடுக்கின்ற ஒரு முடிவாக இருக்க வேண்டும் என்று மும்முரமாக முனைந்து எழுதிய என்னுடைய அருமை நண்பர் சிவனுக்கு எங்களுடைய சீனியர் சிட்டிசன் மூலமாக பாராட்டுக்கள். அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த அம்மையாருக்கும் பாராட்டுக்கள். என்ன நடக்கிறதுன்னு தெரியும். அங்கே அடிக்கடி வீட்டுக்கு போயிருக்கேன். இந்த மனுஷன் வீட்டையே கவனிக்க மாட்டார். But that is what we call it as in management. I'm a management consultant. I develop people for IAS. Focused. Right. With this, I don't want it to be
in between your people. என்ன நிறை குடம் தழும்பாது, நிறை குடங்களாக உட்காந்துருக்காங்க. அதுவும் இன்று என்னவென்றால் மாதர்கள் பெருந்திரளாக வந்து விழாவினை கௌரவித்திருப்பார்களே. தலை சிறந்து வாழ்த்துகிறேன், வணங்குகின்றேன், உம்மை வாழ்த்துகிறேன். என்னை விட சிறியவர்களை வணங்குகின்றேன், என்னை விட பெரியவர்களை. வணக்கம், நன்றி, நன்றி, நன்றி. அடுத்ததாக ஸ்ரீ கிருஷ்ணா இன்ட்ரோடக்ஷன் டு ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் சேவா சொசைட்டி. ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் சேவா சொசைட்டியில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எதுக்காக அதை ஆரம்பித்தோம், அதை வந்து ஒரு சின்னதாக ஒரு ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கேன். ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் சேவா சொசைட்டி ஆரம்பித்த நோக்கம் என்னன்னு கேட்டேன்னா, நான் வந்து ஐ எம் அன் இண்டிவிஜுவல் மெம்பர் இன் இஸ்கான். இஸ்கானில் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் கிருஷ்ண பக்தியை பரப்பின்னு இருக்காங்க. எனக்கு அங்கேருந்து வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4.5 வருஷமாக வந்து ஈவன் 6 வருஷம் கூட இருக்கும், டெய்லி இமெயில் வரும் அந்த இஸ்கான் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து. அதில் படிக்கும்போது நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் வீடியோலாம் அனுப்புவாங்க. எங்கெங்கெல்லாமோ ஒரு கண்ட்ரி, லித்துவேனியா, பராகுவே அப்படிலாம் எங்கே மேப்பில் காமிச்சா தேடி தான் பார்க்கணும் அந்த கண்ட்ரி எங்கே இருக்குன்னுட்டு. அந்த கண்ட்ரியில் தான் கிருஷ்ணருடைய ரத யாத்திரை நடத்துகிறா. அதில் பாட்டும் டான்ஸும் வந்து அந்த கீர்த்தனமும் பண்ணிவிட்டு அதில் அந்த க்ரௌடில் ஒரு இந்தியனை கூட பார்க்க முடியாது சார். ஒரு இந்தியன்னா ஒரு இந்தியன் கூட இல்லை, எல்லாருமே அந்த நாட்டை சேர்ந்தவர்கள், வெள்ளைக்காரர்கள், இல்லைன்னா ஆப்பிரிக்கா